அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மரபு ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, நாமளே நம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? எந்த நிலையிலையும் நம்மளை மாற்றாதவாறு, நம்மளை விட்டு கொடுக்காதவாறு இருந்தோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சி இருக்காது. நாம் பிறருக்கு சிறு சிறு காரியங்கள் நாம் விட்டு கொடுக்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கு. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ்கின்ற வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்ற சிந்தனை நம்மளோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு நிறைவாக இருக்கும். இன்று என்ன நாள்? ஆன்மாக்களின் நாள், மரித்தவர்களின் நாள் இல்லையா? இந்த மரித்தவர்கள் எந்த நிலையில் மரித்தார்கள், எப்படி மரித்தார்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மளை சாராதவர்கள் எல்லாமே இருக்குது இல்லையா? அவர்கள் எந்த நிலையில் மரித்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா? அந்த புரிகின்ற வார்த்தை இறை வார்த்தையில் தருகிறார் நமக்கு. என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலியின் கண்களில் இறந்தவர்கள் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரு துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். பிரைஸ் தி லார்ட். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். இப்பொழுது ஒருத்தர் நல்லவங்க, எப்பொழுதும் நன்மையே செய்கிறவங்க, ஜபதபத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க மறிச்சிட்டாங்கன்னா இவங்க எப்பவும் ஜபதபத்தில் இருப்பாங்களே, அது எப்படி மறிச்சாங்க, ஏன் மறிச்சாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு? நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளது. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. ஏன்னா இவ்வுலகில் வாழும்போது நிறைய தொல்லையோடு வாழ்ந்துட்டாங்க அவங்க இல்லையா? துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை சாராதவர்கள், நம்மில் ஒருவராக இருந்தவர்கள் மறிக்கும்போது நாம் எவ்வளவு துயரப்படுகிறோம் இல்லையா? நாமே மறித்தது போல் ஒரு துன்பம் நம்மளை வந்து அடைகிறது பாருங்கள். அப்போ அந்த துன்பங்கள்லாம் நம்மளை விட்டு விலக வேண்டும் என்றால் நம்மில் இருந்து போனவர்கள் எப்படி போகிறார்கள்? இங்கே எவ்வளவு துன்பம் அடைந்தாலும் கடவுளின் கரத்தில் அந்த ஆன்மாக்கள் நிறைவாக இருக்கிறது இல்லையா? அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. ஆனால் அவர்களும் அமைதியாக இருக்கிறார். அவர்களுக்கு அங்கே போன பிறகு எல்லாமே அமைதி இல்லையா? ஏனென்றால் இவ்வுலகத்தில் தான் நிறைய துன்பங்கள். அவர்கள் எந்த இன்பமாக அனுபவித்தார்களா என்றால் இருக்காது. எந்த நல்ல இதிலையாவது அவர்கள் கலந்து கொண்டார்களா என்றால் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படி ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பெருந்துன்பமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்களை அது முறுமுறுக்காதவாறு இறைவனோடு இணைந்து வாழும்போது தான் அவர்கள் நிறைவாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் சொல்வாங்க சில பேர், அதுக்கு தான் அறிவிலின் கண்களில் இறந்தவர்களைப் போர் அவர் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரு துன்பமாக கருதப்பட்டது. எதனாலும் பேசிடலான்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா? என்னவா கடவுளோடு இணைஞ்சு நடந்தாங்க, ஜபம் இருந்தாங்க, ஒரு நாள் திருப்பலி தவற மாட்டாங்க. அவங்களுக்கு என்னவா ஏன் இந்த நோய் வந்துச்சான் அப்படின்னு. அதுவுமே கடவுள் திட்டம் இல்லாமல் வராதே இல்லையா? கடவுள் சித்தம் எதுவோ அதன்படி தானே நடக்கும். என்ன நினைத்தாலும் அவர் நம்மளை உலகில் வாழ நினைத்தால்தான் நமக்கு மீண்டும் ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்கும். இல்லை, இனி வாழ்ந்தது நீ போதும், நீ என்ன அனுபவிச்ச, நீ துன்பம் தானே, வா என்னோடு வா என்று அவர் நமக்கு கூப்பிடும்போது நாம் போயிட்டு தானே ஆகணும் இல்லையா? நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? எந்த மருத்துவர் பார்த்தாலும் இறை சித்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை மக்களே. நாம் இறைவனை நினைத்தால் நாம் நிறைவாக இருப்போம். நாம் என்றாவது திருப்பலிக்கு செல்கிறோம், நாம் என்றாவது ஆன்மாக்களுக்கு, நாம் மரித்த ஆன்மாக்களுக்கு உத்திரிப்பு நிலையில் அவஸ்தைப்படுகின்றான். இந்நாட்களில் இவ்வுலகில் வாழும்போது செய்த குற்றங்குறைகள், சிறு சிறு குற்றங்குறைகள், பெருங்குற்றம் இல்லை, சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் அதையும் உத்திரிப்பு நிலையிலிருந்து உத்திரித்து தான் போக வேண்டும். புனிதர்களாக எப்படி மாற முடியும் சொல்லுங்கள்? அப்போ அந்த ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபித்து இருக்கிறோமா? இந்த மாதம் முழுதும் ஆன்மாக்களுக்குரிய மாதம். இந்த ஆன்மாக்களுக்காக ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நாம் ரிலீஃப் பண்ணி விடுறோமா? அப்படி ரிலீஃப் பண்ணி விட்டால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள் இல்லையா? அப்போ நாம் இனிமேல் யாரையும் குற்றப்படுத்தாதவாறு, நம்மில் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும், நம் பெற்றோர்களாக இருக்கலாம், உற்றார்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நம் குடும்பத்திலே நம் பிள்ளைகளாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவர்களுக்கும் ஆறுதல் கிடைக்கும், நமக்கும் ஒரு மன அமைதி இருக்கும் இல்லையா? அந்த மன அமைதிக்காக இறைவனை மன்றாடுவோமா? வாழும் வள்ளலே இறைவா,
இந்த நாள் மரித்தோர்களுடைய நாள். ஆமாண்டவரே, நாங்களும் ஒரு நாள் மரிப்போம். அந்த எண்ணத்தோடு இவ்வுலகில் வாழும்போது எல்லா வாழ்க்கையுமே இதுதான் என்பது போல் இருக்குமாம் ஆண்டவரே. அந்த நிலை கண்டு நாங்கள் நிறைவாக வாழும்படியும் உம்மில் நிலைத்திருக்கும்படியும் வரம் தர வேண்டும். அந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தாயே உத்த